ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடிய சமையல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான சாதம், சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே செட் ஆகிற உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். 3 துண்டு பட்டு, 5 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. 3 பச்சை மிளகாய் லேசாக கீறிட்டு சேர்த்துக்கலாங்க. மிளகாய் அப்படியே சேர்த்தோன்னா எண்ணெயில் வதங்கும் பொழுது அது வெடிக்குங்க சில சமயம், அதனால் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகட்டுங்க, அது வரைக்கும் வதங்கட்டும். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். 4 தக்காளி எடுத்துருந்தேங்க, கட் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. வெங்காயம் இன்னும் வதங்கணுங்க. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் இன்னும் வதங்குறதுக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்கும் சரியாக இருக்குங்க. 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு திக்காய் வரணுங்க, அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சுங்க. இப்போ நம்ம மிளகாய் தூளெல்லாம் சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க, பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் மிக்ஸி ஜார் அலசிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மூடி போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 முட்டை மட்டும் உடைச்சி ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. முட்டை இப்படி கலந்து விட்டு நம்ம செய்யும் பொழுது இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கப்புறம் ஊற்றுற முட்டையை வந்து நம்ம கலச்சி விடக்கூடாது, நம்ம அப்படியே வேக விட போகிறோம். முட்டை ஊற்றிட்ட பிறகு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம்.
நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் பொழுது கிரேவி கொஞ்சம் திக்காகுங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்குங்க. நம்ம ஒவ்வொரு முட்டையும் பொறுமையாக உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் உடச்சி சேர்த்தாச்சுங்க. இதை கலக்க வேண்டாம். 5 நிமிஷம் வேகட்டுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். நம்ம முட்டை உடச்சி ஊற்றி 3 நிமிஷம் ஆயிருக்குங்க. லேசாக திருப்பி விட்டுக்கலாம். மேல் பக்கமும் வேகணும். பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் கொதிக்கட்டுங்க. கலந்து விட்டுக்கலாங்க. கம்ம கம்மன வாசனையோட சூப்பராக உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிடலாம். கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சிங்க உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு சப்பாத்தி, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.